எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல என் பேரு ஹிமஜா. நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த தியானத்தை சின்ன வயசுலயே எனக்கு சொல்லி கொடுத்த எங்க அம்மாக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கிருஷ்ணர் சொன்ன சில ரொம்ப அற்புதமான ஞானத்தை, அவர் நமக்கு ஒரு வரம் மாதிரி பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அதுலயே எல்லாமே அடைஞ்சிருக்கு. நமக்கு இது இருக்கு இது இல்லைன்றதே கிடையாது அதுல. சோ அதன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில ஸ்லோகங்கள் சொல்லி அதனோட விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அது அது போல அதுக்கு கூடிய எங்க ஃபேமிலியில இருக்கிற அனுபவம் ஏதாவது இருந்தாலும் நான் அதோட லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முதல்ல இது உத்தரகீதையில சொல்லியிருக்காரு கிருஷ்ணரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமம் ஜபஹா, கோட்டி ஜபம் சமம் தியானம், கோட்டி தியானம் சமம் லயஹா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோடி பூஜை செஞ்சா ஒரு ஜபத்துக்கு ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? என்னது, ஒரு பூஜை கிடையாது, 2 பூஜை கிடையாது மாஸ்டர்ஸ். கோடி பூஜைகள் செஞ்சா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம். ஓகேவா? அதே போல கோடி ஸ்தோத்திரங்கள் படிச்சா ஒரு ஜபத்துக்கு சமம். ஓகேவா? அதே போல கோடி ஜபம் செஞ்சா ஒரு தியானத்துக்கு சமம். அதே போல கோடி தியானம், கோடி டைம் நம்ம தியானம் பண்ணா எதுக்கு சமம்னா, நம்ம எல்லாரும் இப்ப பண்ணோம் இல்லையா, என்னென்ன நம்ம எண்ணங்களே இல்லாத நிலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப சொல்லுங்க மாஸ்டர்ஸ், நம்ம கோடி பூஜை பண்ணுவோமா, ஒரு ஸ்தோத்திரம் படிப்போமா? கண்டிப்பா ஒரு ஸ்தோத்திரம் தான் படிப்போம். ஏன்னா கோடி பூஜை செஞ்சா ஒரு ஸ்தோத்திரத்துக்கு சமம் அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு ஸ்தோத்திரம் தான் நம்ம படிப்போம். அதே போல கோடி ஸ்தோத்திரம் சமம் ஜபஹான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க கோடி ஸ்தோத்திரம் படிப்போமா, நம்ம ஒரு ஜபம் பண்ணுவோமா? கண்டிப்பா ஒரு ஜபம் தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதே போல கோடி ஜபம் சமம் தியானஹா. சோ கோடி ஜபம் பண்றது பதிலா ஒரு வாட்டி நம்ம தியானம் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு சமம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதே போல கோடி தியானம் பண்ணா நம்ம அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைய அடைஞ்ச மாதிரி, அதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பத்ரிஜி சார் கூட எப்பயுமே நீ எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நீ சேரு, அந்த நிலைக்கு அடையிறதுக்கு நீ சாதனை செய், முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இப்ப பாருங்க, கோடி பூஜை, கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஜபங்கள், கோடி தியானம் செஞ்சா நம்ம அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம இது எல்லாத்துக்கும் மேலான இந்த தியானத்துல அந்த எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு செய்யறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்வோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ இந்த ஸ்லோகத்துல எப்படி கோடி பூஜை, கோடி ஸ்தோத்திரங்கள், ஜபம், அதுக்கப்புறம் தியானம், அதுக்கப்புறம் எண்ணங்கள் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே போல மாஸ்டர்ஸ் இதுக்கான அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னன்னா, எங்க அம்மாவோட அனுபவம். அவங்க எங்க அம்மா எப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு என்ன சொல்றது, இந்த பூஜை பண்றது, கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பூஜை, என்ன பூஜை, அது பூஜைன்னா நார்மலா எல்லாரும் பண்ற மாதிரி கூட கிடையாது மாஸ்டர்ஸ். அதுலயுமே ரொம்ப இன்டெப்தா, எப்படின்னா திங்கக்கிழமை ஆனா போதும், 16 லிங்கம் பூஜை பண்றது. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை ஆகட்டும், புதன்கிழமை ஆகட்டும், இது லக்ஷ்மி தேவி பூஜை, அம்மன் பூஜை, அவங்களுக்கு அபிஷேகம் பண்றது, எல்லா கோவில்களையுமே போய் அபிஷேகங்கள் பண்றது, கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது
மட்டும் இல்லாம சனிக்கிழமை ஆனா போதும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போறது, அதுக்கு பெருமாள் கோவிலுக்கு போறது, அங்க வந்து அபிஷேகங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி ஃபுல்லா அவங்க வந்து பக்தி ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அதே போல எந்த கோவிலுக்கு போனாலும் 108 பிரதட்சணங்கள் பண்றது. அதே போல பில்வ செட் பில்வ செடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மாஸ்டர்ஸ். அதுக்கு வந்துட்டு யாரோ 1000 பிரதட்சணை பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொன்னதால, அந்த மாதிரி அதுக்கு போய் 1000 பிரதட்சணைகள் பண்றது. இந்த மாதிரி நிறைய அவங்க 1 இல்ல 2 இல்ல மாஸ்டர்ஸ். அவ்வளவு பூஜைகள் அந்த அளவுக்கு பக்தியில அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரங்கள், பகவத்கீதை ஆகட்டும், ஹனுமான் சாலிசா ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஸ்தோத்திரங்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவத்கீதை வந்துட்டு டெய்லி அது வந்து 108 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, டெய்லி அது எல்லாமே படிப்பாங்க. அதே போல விஷ்ணு சஹஸ்ர நாமம் அது வந்து கணக்கே கிடையாது, அவ்வளோ தடவை அதை வந்துட்டு பாராயணம் பண்ணியிருக்காங்க. அதே போல ஹனுமான் சாலிசா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆஹ் 11 டைம், அந்த மாதிரி 11 நாள். ஓகேவா மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி பாராயணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்தோத்திரங்கள். அதே போல இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு கோடி பூஜை கோடி ஸ்தோத்திரம் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதே போல ஜபம் அவங்க வாழ்க்கையிலுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல காலகட்டத்துல பூஜைகள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜபம். அவங்க ஊர்ல வந்துட்டு ஒரு குரு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராமா அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை லட்சம் வந்துட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 13 எழுத்துகள் இருக்கு. சோ 13 லட்சம் வந்துட்டு இது வந்து ஜபம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஓகேவா? சோ இது வந்துட்டு நான் அவங்க வயிற்றுல இருக்கும்போது, அவங்க கர்ப்பமா இருக்கும்போது இந்த விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ புத்தகங்கள் படிக்கிறதுக்காக ரொம்ப பிடிக்கும். சோ அவங்க ஊர்ல லைப்ரரிக்கு போயிருக்கும்போது புத்தகத்தை படிக்கும்போது அங்க வந்துட்டு ஒரு பாம்ப்ளெட் வந்துட்டு இருந்துச்சு. என்ன பாம்ப்ளெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தியானம் எப்படி செய்யறது, தியானம் செஞ்சா என்ன பலன்கள் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு பாம்ப்ளெட் இருந்துச்சு. சோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாம்ப்ளெட்டை பார்த்துட்டு ஓகே தியானம்னா ஏதோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல அவங்க சாதனை செய்ய ஆரம்பிச்சாங்க மாஸ்டர்ஸ். சோ அது சாதனை செய்ய செய்ய செய்யதான் அவங்க நிறைய அனுபவங்களை பெற்று, இது வந்துட்டு நம்ம மட்டுமே செய்யறது கிடையாது, நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்காகட்டும், எங்க அப்பாக்காகட்டும், எங்க ஊருக்காகட்டும், எல்லாருக்குமே இப்போ எங்க ஊர்லயோ கிருஷ்ணகிரிலயோ எல்லாமே நிறைய தியானம் தெரிஞ்சவங்க இருக்காங்க மாஸ்டர்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது எங்க அம்மா தான். பாருங்க, ஒரு பாம்ப்ளெட் மூலமா அவங்க தியானத்தை கத்து கொடுத்து அவங்க எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. சோ இது மாஸ்டர்ஸ், இப்போ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி தியானம் செய்ய 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 அவங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்து பூஜைகள்ல இருந்து ஸ்தோத்திரத்துக்கு வந்தாங்க, ஸ்தோத்திரத்துல இருந்து ஜபத்துக்கு வந்தாங்க, ஜபம் செய்யறதுல இருந்து தியானத்துக்கு வந்தாங்க. அந்த சாதனை தியானம் செய்ய 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 அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையை வந்து அவங்க அடைய முடிஞ்சது இல்லையா மாஸ்டர்ஸ். சோ அது மட்டும் இல்லாம நிறைய புத்தகங்கள் பத்ரிஜி சார் வந்துட்டு, நீங்க நம்ம இந்த அளவுக்கு தியானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு புத்தகங்களுமே படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாரு. சோ பத்ரிஜி சார் நிறைய புத்தகங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க படிக்க சொல்லி. அந்த எல்லா புத்தகத்தையும் அவங்க வந்து படிச்சிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதனால என்ன நடப்பு புத்தகங்கள் படிக்கிறதன் மூலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏகப்பட்ட ஞானம் வந்து கிடைக்கும் மாஸ்டர்ஸ். தியானம் பண்ணா நமக்கு ஏகப்பட்ட சக்தி நம்ம அடையலாம். அதே போல நமக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம புத்தகங்களை படிக்கணும். அவங்க நிறைய புத்தகங்களை படிச்சிருக்காங்க. அதே போல
அதே போல நிறைய தியான மகா சக்கரங்கள், தியான மகா யக்னங்கள் வந்து நடக்கும் மாஸ்டர்ஸ். நிறைய ஊர்ல, ஆந்திரால ஆகட்டும், தமிழ்நாடுல நடந்துச்சு, பெங்களூர்ல நடந்துச்சு, இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வகுப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா இடத்துக்குமே எங்களை சின்ன வயசுல இருந்தே அவங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ எங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிட்டு இருந்ததால எங்களுக்கு இந்த தியானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், தியானம் செய்யறதுக்காகட்டும் ரொம்ப எளிமையா எங்களுக்கு அது புரிஞ்சது. சோ இதுல இருந்து மாஸ்டர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இங்க நிறைய பெற்றோர்கள் இருப்பீங்க. தயவு செஞ்சு நீங்க தியானம் பண்ணுங்க. அவங்க முன்னாடி நீங்க பண்றது இல்லாம உங்க குழந்தைங்களுக்குமே நீங்க தியானத்தை வந்து சொல்லி கொடுங்க மாஸ்டர்ஸ். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கறதால அவங்களோட வாழ்க்கைய வந்துட்டு மாறிடும் இல்லையா? சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ப எங்க அம்மாவோட வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை அவங்க வந்துட்டு இந்த தியானத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே போல பிரமிட் நம்ம நார்மலா தியானம் செஞ்சு அடையிற சக்தியை விட நம்ம பிரமிட் கீழே உக்காந்து தியானம் பண்ணா 3 மடங்கு அதிகமான சக்தி நமக்கு கிடைக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா வந்து எங்க வீட்டு மேல வந்து பிரமிட், எங்க வீட்டுல பிரமிட் வந்து ஆஹ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். சோ அந்த பிரமிட்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்து தியானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே போல அதுல எங்க அம்மா கிளாஸஸ் சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இது போல மாஸ்டர்ஸ் நீங்க தியானம் செஞ்சு நீங்க இந்த மாதிரி பிரமிட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்ப எல்லாருக்குமே உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுவீங்களோ அப்ப எல்லாருமே எளிமையா இந்த தியானத்துக்கு வர முடியும், வந்து அவங்களும் நிறைய அனுபவங்களை அடைவாங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பகவத்கீதையில சொன்னதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுல ஒரு ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தியாயத்தோ விஷயான் பும்சகா சங்கஸ்தே ஷூபஜாயத்தே சங்காத் சம்ஜாயத்தே காமாத் குரோதோபி ஜாயத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியாயத்தோ விஷயான் பும்சகா அப்படின்னா நம்ம எந்த விஷயங்கள் மீது எந்தெந்த விஷயங்கள் மீது நம்ம தியாயத்தோ அப்படின்னா கவனம் செலுத்துறோமோ, என்ன மேம் விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு மாஸ்டர்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு வீடு வாங்குறாங்க, புது வீடு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். புது கார் வாங்குறாங்க, ஒரு புது பில்டிங் கட்டுறாங்க, அவங்க பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒருத்தர் புது நகை வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? சோ இது எல்லாம் நிறைய விஷயங்கள் இல்லையா? நம்ம எப்போ மத்தவங்க வாங்கின நகை மேலயும் மத்தவங்க வாங்கின வீடு மேல, கார் மேல, இந்த மாதிரி அந்த விஷயங்கள்ல நம்ம வந்து கவனம் செலுத்துறோமோ, நிறைய கவனம் செலுத்துவோமோ, சங்கஸ்தே ஷுபஜாயதே இந்த விஷயங்கள் மேல நமக்கு ஆசை வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த விஷயங்கள் மேல கவனம் செலுத்துவோம். கவனம் செலுத்தும் போது நமக்கு என்ன ஆகும், அந்த விஷயங்கள் மேல ஆசை வரும். அந்த ஆசை வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது நமக்கும் வேணும் அப்படின்றது சங்கஸ்தே சுபஜாயத்தே சங்காத் சம்ஜாயத்தே காமா, அதன் மேல கோரிக்கை, அது அது எனக்கும் வேணும் அப்படின்ற கோரிக்கை நமக்குள்ள வரும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயங்கள் மீது நம்ம கவனம் செலுத்தினா நமக்கு அந்த விஷயங்கள் மீது ஆசை வரும். எப்ப நமக்கு அந்த ஆசை வருதோ அப்போ அந்த கோரிக்கை, அது நமக்கு வேணும், அடையணும், நம்மளும் அதை அடையணும்ன்ற கோரிக்கை நமக்கு வரும். சங்காத் சம்ஜாயத்தே காமா காமாத் குரோதோபி ஜாயதே. அப்படி வந்த ஆசை நமக்கு எப்போ நிறைவேறல அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா கோபம் வரும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? பாருங்க, ஒரு விஷயத்தின் மேல நம்ம கவனம் செலுத்துறதால நமக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ கவனம் செலுத்தினா நமக்கு ஆசை வரும். அந்த விஷயங்கள் மீது எப்ப ஆசை வருமோ அப்ப வந்துட்டு நமக்கு அது அடையணுன்ற கோரிக்கை வரும். எப்ப அந்த கோரிக்கை நிறைவேறலையோ நமக்கு வந்துட்டு கோபம் வரும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்லோகத்துல இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்திநாஷோ புத்திநாஷாத் பிரணஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேம் இதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட்ல என்ன நம்ம பார்த்தோம், அந்த ஆசை நமக்கு வந்து ஆசை அடையலைன்னா கோபம் வரும் அப்படின்னு சொன்னோம். குரோதாத் பவதி சம்மோகா, இந்த கோபம் நமக்கு விபரீதமா ஆகும்போது அது கோபம் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகம் சம்மோகம், அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு மோகம் நமக்கு வந்து ஏற்படும் மாஸ்டர்ஸ். பாருங்க, நம்ம ஒரு விஷயத்தின் மேல கவனம் செலுத்தினா நமக்கு ஆசை வரும், ஆசையில இருந்து கோரிக்கையா மாறும், கோரிக்கையில இருந்து கோபமா மாறும், கோபத்துல இருந்து இங்க மோகம், அது இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ற அளவுக்கு மோகமா நமக்கு வந்து மாறிடும். குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா, எப்போ இந்த அது இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்ற அளவுக்கு நம்ம மோகம் நமக்கு வருதோ, அப்போ ஸ்மிருதி விப்ரமஹா நமக்கு வந்து, ஸ்மிருதினா அந்த தெரிஞ்சுக்கிற அந்த நிலை இருக்கும் இல்லையா, ஞான நிலை இருக்கும் இல்லையா, அது நமக்கு போயிடும். அது வந்து நமக்கு இருக்காது. அதனால என்ன ஆகும், ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷோ, நம்மளோட புத்தி வந்து வேலை செய்யாது. இங்க வந்து ஞானம் வேலை செய்யாது, ஞானம் இருக்காது, புத்தி இருக்காது. ஓகேவா, பாருங்க அந்த மோகத்தினால எவ்வளவு நமக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மிருதி பிரம்ஷாத் புத்தி நாஷோ புத்தி நாஷாத் பிரணஷதி. இனி புத்தி நாசனம் நாசனம் அடைஞ்சிச்சு, புத்தி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் போயிடும் இல்லையா. பாருங்க மாஸ்டர்ஸ், இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கும் கனெக்ஷன் மாதிரி. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் மீது நம்ம கவனம் செலுத்தினா லாஸ்ட்ல என்ன ஆகும், நமக்கு வாழ்க்கையே நாசனமா ஆகிடும் மாஸ்டர்ஸ். சோ அதனால நம்ம என்ன செய்யணும், யாரு என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், அவங்க ஒரு கார் வாங்கினாலும் நமக்கு என்ன, ஒரு ரெண்டு வீடு வாங்கினாலும் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட கவனம் எப்பயுமே நம்ம மேல இருக்கணுமே தவிர மத்தவங்க மேல இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான கெடுதல், அதுக்கான பலனை நம்ம தான் மாஸ்டர்ஸ் அனுபவிப்போம். ஓகேவா. சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. இதே போல இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணும் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஆஹ் சங்கராச்சாரியர் வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, இதுக்கு சொல்யூஷன் மாதிரி. சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிశ్చல சித்தம் நிశ్చல சித்தே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேம் அப்படின்னா, சத் சங்கத்வே நிசங்கத்வம், நம்மளோட கவனம் எப்பவுமே இப்போ இதுக்கு முன்னாடி எதன் மேல நம்ம கவனம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு எதன் மேல கவனம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆஹ் ஆனந்தமான ஒரு பதார்த்தம் இருக்கும், அது ஆன்மா பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம ஆன்மா மேலதான் நமக்கு கவனம் இருக்கணும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம், எப்போ நம்ம நம்ம மேல நம்ம ஆன்மா மேல நம்ம கவனம் செலுத்துவோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மோகம் இருக்காது. ஓகேவா. சோ எதன் மேல கவனம் செலுத்தணும், நம்மளோட ஆன்மா மேல கவனம் செலுத்தினா நமக்கு மோகம் இருக்காது. நிர்மோகத்வே நிశ్చல சித்தம், எப்ப நம்ம மோக இருக்காதோ நம்மளோட சித்தம் அப்படின்னா நம்மளோட மனசு பியோரா நமக்கு கிளீனா, எந்த ஒரு எண்ணங்கள் இல்லாத நிலையில நமக்கு அமைதியான நிலையில நமக்கு நம்மளோட மனசு இருக்கும் மாஸ்டர்ஸ். நிశ్చல சித்தி ஜீவன் முக்தி, எப்போ நம்ம இந்த நிலையில இருப்போமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்துட்டு முக்திய அடையலாம் மாஸ்டர்ஸ். புரியுதா மாஸ்டர்ஸ். சோ பாருங்க, நம்ம வந்துட்டு இந்த நம்மளோட ஆன்மா மேல கவனம் செலுத்தும் போது எவ்வளவு அழகா நமக்கு மோகம் போயிடும். மோகத்துல இருந்து நமக்கு வந்து நம்ம மனசு, நமக்கு வந்து மனசு எப்படி ஆகும், அமைதியான நிலையில எந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், நம்ம இப்பவே இந்த இதுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம முக்தியை வந்து நம்ம அடையலாம் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் சொல்லியிருக்காரு. சோ பாருங்க எவ்வளவு அழகா ஒரு ஃபார்முலா மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம இதை வந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தினா மட்டும் போதும் மாஸ்டர்ஸ். ஓகே, அடுத்து என்ன ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா மா கர்ம பலஹேத்து பூர்மாதே சங்கோத்ஸ்வ கர்மனே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேம் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற கர்மாக்கள், கர்மாக்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா செயல்கள். ஓகே. சோ இங்க கர்மாக்கள் அப்படின்னா செயல்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற செயல்கள். அர்ஜுனா, நீ வந்து நீ செய்யற செயல்கள் மேல மட்டும் தான் நம்ம வந்துட்டு கவனம் செலுத்தணும். ஓகேவா? அதுக்குதான் நமக்கு தகுதி இருக்கு. அதுக்கா வர பலன்கள் மேல நம்ம எதிர்பார்க்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. சோ நம்ம எதன் மேல கவனம் செலுத்தணும்? நம்ம செய்யற செயல்கள் மேல மட்டும்தான் நமக்கு கவனம் செலுத்துறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. லைக் என்னது, தகுதி இருக்கு. நம்மளோட அதுக்கு பலன் வருமா வராதா அப்படின்றதுக்கான தகுதி நமக்கு இல்ல. அத பத்தி நீ யோசிக்காத. நீ செயல்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கான பலன் கண்டிப்பா நீ வந்துட்டு அடைவ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. நீ நல்லது செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும், கெடுதல் செஞ்சா கெட்ட பலன் கிடைக்கும். இப்போ மாஸ்டர்ஸ், நம்ம வந்து நடந்துகிட்டு போயிட்டே இருப்போம். நம்ம நிழல் வந்து நம்ம கூட வந்துட்டே இருப்போம் இல்லையா? சோ நம்ம நிழல் நம்ம கூட வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட்டா இருந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்போமா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம நடந்து போயிட்டு இருந்தா நம்ம நிழல் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோமா? அது போல நம்ம செய்யற செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும் மாஸ்டர்ஸ். அது மேல கவனம் செலுத்தினா மட்டும் போதும். அதுக்கான பலன் நம்மளோட நிழல் மாதிரி நம்ம பின்னாடி தானா வரும். நம்ம அது மேல கவனம் செலுத்த தேவையில்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விதைய நாட்டுறாங்க மாஸ்டர்ஸ். இப்போ விதை போடும்போது அதுக்கான பலன் அன்னைக்கே கிடைச்சிருமா? அதுக்கு மரமோ செடியோ அன்னைக்கே வந்துடுமா? சில நாட்கள் ஆயிட்டு பலன் வருமா? கண்டிப்பா நம்ம அந்த நம்மளோட செயல் என்ன? அது விதை போடுறது. கண்டிப்பா சில நாட்களுக்கு பலன் வரும். அது பலன் வருமா வராதா அப்படின்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருப்போமா? இல்ல இல்லையா? சோ அது போல நம்ம விதைச்சிட்டா கண்டிப்பா அதுக்கான வெயிட் பீரியட் நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துட்டு அதுக்கான பலன் நம்ம அனுபவிப்போம். இப்ப ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இப்போ ஒரு ஃபுல்லா 1 இயர் ஃபுல்லா படிச்சாதான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதி அதுக்கான பலன் ரிசல்ட்ட அவங்க பார்க்க முடியும் இல்லையா? சோ இந்த 1 இயர் செயல் இருக்கு இல்லையா? அது நல்லா செஞ்சா மட்டும்தான் அதுக்கான பலன் அவங்களுக்கு ரிசல்ட்ல காட்டும். ஆனா அவங்க எதுவுமே படிக்காம ஃபுல்லா என்னோட ரிசல்ட் எப்படி வரும் எப்படி வரும்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களால முடியுமா இது பண்ண? கண்டிப்பா முடியாது. சோ இங்க படிச்சா மட்டும்தான் அந்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். சோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கர்மாக்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செய்யற செயல்கள் மேல மட்டும்தான் நமக்கு கவனம் இருந்து அது மேல மட்டும்தான் இது இருக்கணுமே தவிர, அதுக்குதான் நமக்கு தகுதி இருக்கு. அதுக்கான பலன் எதிர்பார்க்கறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடைஞ்சிரும். நம்ம அடைஞ்சிருவோம். சோ அது மேல வந்து எதிர்பார்க்கறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இந்த ஸ்லோகத்துல அருமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர்ஸ்? டெய்லி நம்ம வந்துட்டு இந்த எந்த செயலாவது செய்யட்டும் மாஸ்டர்ஸ். நம்ம வந்து ஏதாவது ஜாபுக்கு ஆகட்டும், ஜாபுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ அது மட்டும் ப்ரிப்பேர் பண்ண மட்டும் தான் நம்மளோட கவனம் செலுத்தணும். ஒரு பிசினஸ் வைக்கணும்னா பிசினஸ்க்கு என்னென்ன எல்லாம் தேவை, என்னென்ன எல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் மேல மட்டும்தான் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். அப்படி செலுத்தினா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு அதுக்கான பலனை வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அடைஞ்சிருவோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுக்கான பலனை ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். உத்தரேதாத்மனாத்மானாம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹாத்மனோ பந்துவோ ஆத்மைவ ரிபுராத்மனஹா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேம் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்தரேதாத்ம ஆத்மானாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்? நம்ம ஆன்மாவை மேல நமக்கு கவனம் இருக்கணும். ஆன்மாவை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆன்மாவை நம்ம உயர்த்திக்கணும். நம்ம அடுத்த லெவல்ல உயர்ந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்போ நம்ம வந்துட்டு உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போறோமோ, உயர்ந்த லெவல் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. இல்ல, நீ நம்ம ஆத்மாவை இருக்கிற இடத்துல இருந்து தாழ்த்திட்டு
கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு விஷயமும் நடக்கும். ரெண்டு விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ். நமக்கு நம்மளே நண்பர், நமக்கு நண்பளே எதிரி அப்படின்னு சொல்றாங்க. எப்போ நமக்கு நம்ம நண்பரா மாறுறோம், எப்போ நமக்கு நம்ம எதிரியா மாறுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ நம்ம ஆன்மாவை நம்ம இருக்கிற நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறோமோ, அப்போ நமக்கு நம்மளே ஆன்மாவா நமக்கு நம்மளே நண்பரா மாறுறோம். எப்போ நம்ம இருக்கிற ஆன்மா நிலைக்கு தாழ்த்தி நம்ம தாழ்ந்த நிலைக்கு கூப்பிட்டு போறோமோ, அப்போ நமக்கு நம்மளே எதிரியா மாறுறோம் மாஸ்டர்ஸ். என்ன மேம் உயர்ந்த நிலைக்கு எப்படி நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டெய்லி தியானம் செஞ்சா, டெய்லி புத்தகங்கள் படிச்சா, இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு கிளாஸ் செய்றோம் இல்லையா, நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புகளை நம்ம கலந்து கொண்டா நம்ம நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு இந்த மாதிரி தியானத்தை பத்தி பேசுறது, ஞானத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆன்மா உயர்ந்த நிலைக்கு போகும் மாஸ்டர்ஸ். அப்போ நமக்கு நம்மளே நம்ம நண்பரா மாறிடுவோம். என்ன மேம் உயர்ந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மால இப்போ நமக்கு பௌதிகமா இந்த உடல்ல எப்படி ஸ்டேஜஸ் இருக்கு. பிறந்த குழந்தையில இருந்து ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கு, பிறந்த குழந்தையா இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தையா மாறுது. அதே போல ஒரு யூத், ஒரு யூத்தா ஒரு 20 வருஷம் அந்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஜ், மெச்சூர் லெவல்ல இருப்போம். அதுக்கப்புறம் ஓல்டு, ஒரு வயசான ஸ்டேஜ் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நமக்கு உடலுக்கு எப்படி இந்த மாதிரி குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் நம்ம உடல் பாடிக்கு நம்ம சொல்றோமோ, அதே போல ஆன்மாக்கும் ஸ்டேஜஸ் இருக்கு மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபேன்ட் சோல், பேபி சோல், யங் சோல், மெச்சோர் சோல், ஓல்டு சோல், இந்த மாதிரி இதுக்குமே ஆன்மாக்குமே ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ இன்ஃபேன்ட் சோல்ல இருந்து பேபி சோலுக்கு போறதுக்கு ஒரு 50 ஜென்மமோ 100 ஜென்மமோ ஆகும்னு வச்சுப்போம். ஆனா நம்ம இந்த தியானம் செய்யறதுனாலயோ, புத்தகங்கள் படிக்கிறதாலயோ, இந்த ஸ்பீச்சஸ் கேட்கறதாலயோ நம்ம அவ்வளோ ஜென்மங்கள் நமக்கு தேவை கிடையாது. இன்ஃபேன்ட் சோல்ல இருந்து பேபி சோலுக்கு உடனே நம்மளால ஜென்மங்கள் கம்மி பண்ணிட்டு சீக்கிரமாவே அதுக்கு போய் உயர்ந்த ஆன்மா நிலைக்கு நம்ம சேர முடியும் மாஸ்டர்ஸ். இதுதான் ஒரு ஆன்மா லெவல்ல இருந்து இன்னொரு ஆன்மா லெவலுக்கு நம்மளை உயர்த்திக்கிறது. சோ இது எப்ப முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானம் செய்யறதன் மூலம், புத்தகங்கள் படிக்கிறதன் மூலம், இந்த மாதிரி கிளாஸஸ் கேட்கறதன் மூலம், இந்த மாதிரி நல்ல செயல்கள் செய்யறதன் மூலம். இது பண்ணா நம்மளோட ஆன்மாவை நம்ம உயர்த்திக்க முடியும். அப்ப நமக்கு நம்மளே நண்பரா மாறுறோம். அதே போல நம்ம கெட்ட செயல்கள் செய்யறதும், இல்ல தேவையில்லாத பேச்சுகள் பேசுறது, தேவையில்லாத ஆட்களோட நம்ம சம்சாரிக்கிறது, இந்த மாதிரி எப்போ நம்ம நம்ம மேல நம்ம கவனம் செலுத்தாம, இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க எத்தனை பங்களா கட்டியிருக்காங்க, எத்தனை கார் வச்சிருக்காங்க, இப்படி நம்ம அவங்க மேல நம்ம கவனம் செலுத்திக்கிட்டு நம்ம மேல நம்ம கவனம் செலுத்தாம இந்த மாதிரி செயல்கள் செஞ்சுட்டு நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் செயல்கள், ஆக்ஷன் நம்ம செஞ்சுட்டு இருப்போமோ, நம்மளோட ஆன்மாவை நம்மளே தாழ்த்துக்கிட்ட மாதிரி ஆகும். அப்போ நமக்கே நம்ம என்ன ஆவோம், நண்பரா மாறுவோமா, எதிரியா மாறுவோமா? கண்டிப்பா எதிரியா தான் மாறுவோம் இல்லையா. அதனாலதான் மாஸ்டர்ஸ் இதுல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஆன்மாவை நம்ம எப்பயுமே ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்திக்கணும். எப்படி உயர்த்திக்க முடியும்? நம்ம இந்த தியானம் செய்வதன் மூலம். அதனாலதான் நம்ம குரு என்ன சொல்லியிருக்காரு நமக்கு, எல்லாரும் தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் புத்தகங்கள் படிங்க, இந்த மாதிரி ஆன்மீக வகுப்புகளை கலந்து கொண்டு நீங்க எல்லாரும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். சோ இதுதான் இந்த ஸ்லோகம். எல்லாருமே ஒரு வாட்டி இந்த கிளாஸ திரும்ப கேளுங்க எல்லாரும். ஏன்னா இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா மாஸ்டர்ஸ். நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி, நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறது இந்த உடலுக்காக இல்ல, நான் என்னோட ஆன்மாவை உயர்த்திக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஆனந்தமா வாழ முடியும் மாஸ்டர்ஸ். ஓகே. இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். சோ இதுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம் மாஸ்டர்ஸ்.